ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி வீட்டுக்கு கல்யாணி பாட்டியும் ராதாவும், அதாவது விஜயோட சித்தி ராதாவும் வந்திருக்கிறாங்க. இப்போ காவேரி கிட்ட வந்து கல்யாணி பாட்டி வந்து அந்த டிவைஸ் பேப்பரில் வந்து கையெழுத்து போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. காவேரி வந்து அதை போடுறதுக்கு அப்படியே கொஞ்சம் மறுத்துக்கிட்டு தயங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் குமரன் எல்லாரும் வந்து போட வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கல்யாணி பாட்டி வந்து பேசுகிற பேச்சு இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா காவேரி அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இப்போ காவேரியோட அம்மா இடையில பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் போட மாட்டேங்கிற, ஏன் முடிவெடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களும் கொஞ்சம் பேசுகிறாங்க. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பக்கத்து கங்காவும் அந்த இதில் கையெழுத்து போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் விஜய் கிட்ட பேசணும், விஜய் இந்த முடிவுக்கு ஒத்துக்கிட்டாரான்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்பையும் அதெல்லாம் வந்து அப்படியே மூடி மறைச்சு ஒரு மாதிரி செஞ்சு கல்யாணி பாட்டி பேசான பேச்சு பேசுகிறாங்க. இந்த பக்கத்து விஜய் வீட்டில் பார்த்தா கல்யாண பாட்டி, இந்த பக்கத்து காவேரி வீட்டில் பார்த்தா அவங்க அம்மா சாரதா, ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்ணி ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி நல்லா கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நீ கையெழுத்து போட்டு கொடு, உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்படி அவர் உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னா அவர் வந்து ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ கரெக்டான ஒரு பாயிண்ட்டை கங்கா பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பொண்ணு அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி மாற்றி பேசி இந்த விஷயத்துக்கு வந்து விஜய் ஒத்துக்க வச்சுக்குவாங்க. அதனால் நீ கையெழுத்து போடாத காவேரி அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்லிடுறாங்க. இப்போ இதெல்லாம் யோசிச்சு பேசுனதுக்கப்புறம் பார்த்தா உனக்கு யோசனையாக தானே இருக்குது, நீ விஜய் கிட்ட நல்லா பேசிட்டு வையே, நாளைக்கு நாங்கள் வருவோம், நாளைக்கு நீ கையெழுத்து போட்டு கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இடையில ஜீவனாம்சம் கொடுக்கறத பற்றி சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்க. அதில் தான் சாரதா, அதான் காவேரியோட அம்மாவுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துடுது. இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த அளவுக்கு கதையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காவேரி என்ன நினச்சி பார்க்குறாங்கன்னா, விஜய் நம்மகிட்ட கோவமாக பேசிட்டு போனார், ஒருவேளை இந்த மாதிரி நடந்திருக்குமோ அந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரியோட அம்மா வந்து ரொம்ப கோவமாக பேசிட்டு நாளைக்கு நீ கையெழுத்து போட்டே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ விஜய்க்கு ஃபோன் பண்ணி எதாக இருந்தாலும் கேட்டுக்கலாம்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் தான் அந்த கவலையில் டென்ஷன்லேயே போயிட்டு இருக்காருல, அதனால் அவரால் ஃபோன் எடுக்க முடியல, எடுக்க மாட்டேங்கிறாரு, எங்கேயோ காரில் போயிட்டே இருக்காரு. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ காவேரியோட அம்மா வந்து நிவினையும் வர சொல்லிடுறாங்க. உட்கார வச்சு இப்போ எல்லாம் பேசுகிறாங்க. குமரன் நிவின்கிட்ட சொல்லிடுறாங்க, இவ்வளோ தெளிவாக காவேரி பேசுகிறாங்கல்ல, இவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும் நாளைக்கு வரும்போது, அப்படி விஜய் வந்து ஒத்துக்கலை அப்படின்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழட்டும், நானே கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி ரொம்பவுமே ஆக்ரோஷமாக பேசி நீங்கள் தான் ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நிறைய எமோஷனல் பிளாக்மெயிலாம் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ குமரனும் நிவினும் வந்து காவேரி கிட்ட பேசுகிறாங்க. உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளார என்ன தான் நடக்குது, நீ வந்து காவேரி நீ வந்து விஜய் வந்து ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் நிவின் சொல்லிடுறாரு. அப்போ தான் காவேரி வந்து ஒரு பெரிய உண்மையை சொல்கிறாங்க. அதாவது அவங்க சித்தி வந்து இங்கே பேசிட்டு போனது தானே உங்களுக்கு தெரியும், விஜயோட பாட்டி வந்து கோயிலில் வச்சு என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் சின்னதாக அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஓட்டுறாங்க. இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியாமல் நான் குழப்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளை அப்படிங்கிற ப்ரொமோவில் சும்மா அதிரடியான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க. அது வேறு ஒன்றுமே கிடையாது, சாரதா கிட்ட வந்து காவேரி வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்லிட்டாங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்த ப்ரொமோவில் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.